मंडी खत्म, सारा गया, देख लो आप अब घर से ही. இமாச்சல பிரதேசத்தின் ஷிம்லா மாவட்டத்தில் ராம்பூரை மையமாக கொண்டு ஏற்பட்ட மேக வெடிப்பால் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் கரையோரத்தில் வசித்தவர்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் 40க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் மாயமானவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மேகவெடிப்பால் ஏற்பட்ட சமேஜ்காட் பகுதியில் உள்ள பியாஸ் நதியில் வெள்ளம் ஏற்பட்டு கட்டிடம் பெயர்ந்து அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இமாச்சலில் மேக வெடிப்பு ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டோர் மாயமாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாயமானவர்களை தேடும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அடுக்குமாடி கட்டிடம் ஆற்றில் சரிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இமாச்சல பிரதேசத்தின் ஷிம்லா மாவட்டத்தில் ராம்பூரை மையமாக கொண்டு ஏற்பட்ட மேக வெடிப்பால் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இமாச்சல பிரதேசின் சிம்லா மாவட்டத்தில் ராம்பூரை மையமாக கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமாக தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கில் தற்பொழுது பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பகுதியில் கூடிய நிலப்பரப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆறுகள் முழுவதும் முழு கொள்ளளவை தாண்டி இரு கரைகளையும் தட்டு ஓடிக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த பியாஸ் நதி என சொல்லக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. அண்மை காலமாக தென் மாநிலங்கள் மீது வலுவாக இருந்த இந்த தென்மேற்கு பருவமழை தற்பொழுது வடக்கு பகுதிக்கு நகர்ந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழல்ல இமாச்சல பிரதேசத்தினுடைய சிம்லா மாவட்டத்தில் மேகவெடிப்பு காரணமாக பெருமழை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருமழையின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல கட்டிடங்கள் கூட அந்த ஆற்றின் கரையோரமாக இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அடித்து செல்லக்கூடியது பார்க்க முடிகிறது. முழு கட்டிடங்களே நிலை குலைந்து சரியக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இதுபோல் பல பகுதிகளில் இந்த மேகவெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட பெருமழையினால் உருவான அந்த வெள்ளப்பெருக்கில் பல பகுதிகளில் நீர்களானது புகுந்திருக்கிறது. அதே போன்று ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய கட்டடங்கள் மண்ணானது அரித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக அந்த ஆற்றக்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றக்கூடிய பணிகளில் அம்மாநில அரசு ஈடுபட்டு இருக்கிறது. தொடர்ந்து இந்த மேகவெடிப்பால் ஏற்பட்ட சமோஜ்காட் பகுதியில் உள்ள பியாஸ் நதியின் வெள்ளம், அதே போன்று அந்த பகுதியில் கட்டடம் இடிந்தது உள்ளிட்ட பல இடங்களிலும் அந்த வெள்ளம் சூழ்ந்ததனால் அந்த நதி ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அடித்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் அந்த பகுதிக்குள்ளாக செல்லக்கூடிய பாலங்கள் வழியாக கடந்து செல்லக்கூடிய பகுதிகளுக்கு போக்குவரத்தில் தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அம்மாநில அரசு நடவடிக்கை எடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அடுத்திருக்கக்கூடிய 24 மணி நேரத்திற்கும் அந்த பகுதிகளில் அதிக கனமழைக்கான சிகப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பு அந்த பகுதியில் வரக்கூடிய 3ஆம் தேதி வரையும் நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.